திருச்சியில் வேட்புமனுவை தாக்கல் செய்த தாவேகா தலைவர் விஜய் மரக்கடையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து வாக்கு சேகரித்தார். படிச்சு வரான் விசில் ஒன்னு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாழ்க்கை ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் பொங்காமட்டே விழி தூங்காதேடா இந்த வெங்கை பின் வாங்காதேடா. நாட்டில் இருக்கும் கேஸ் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் கேஸ் பிரச்சனையை கட்டுப்படுத்தி இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. கரூர் சம்பவம் தொடங்கி ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் வரை தனக்கும் நீதி வேண்டும் என விஜய் கூறியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலில் பெரிய ஆயுதமாக மாறிவிடும் என அஞ்சுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. அதோட திமுகவும் பாஜகவும் வேறு வேறு கூட்டணி அல்ல, ஒரே கூட்டணிதான் என்று விஜய் விமர்சித்துள்ளார். எத்தனை கூட்டணிகள் இருந்தாலும் களத்தில் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி பிரச்சாரத்தில் தாவேகாவின் பிரச்சார பாடலை பாடி விஜய் வாக்கு சேகரித்தார். கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுது. தமிழ்நாட்டிற்கான பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலுக்கு பாஜக தேசிய தலைமை ஒப்புதல் வழங்கியதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட 27 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் வண்ண புகைப்படம், பெயர், சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் இவிஎம் இயந்திரங்கள் விரைவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை ரோட் ஷோ மூலம் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாளை மாலை 3:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பிற்கு சென்று அங்கிருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தவுள்ளார். இந்த நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தென் மாவட்டங்களில் உள்ள 22 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி திருநெல்வேலி சுத்தமல்லியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மண்டல வாரியாக பிரச்சாரம் நடத்த தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல், அனுமதி சிக்கல்கள் போன்ற நடைமுறை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு ஒரே மேடையில் பல தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்யும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர்
முதல்வர் ஜெயலலிதா பாணியிலான இந்த அணுகுமுறைக்கு ஏற்ப மேடை அமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. கேரளாவில் இடதுசாரி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டார். கேரளத்தில் வறுமையை முழுமையாக ஒழிப்போம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்குறுதி அளித்துள்ளது. தேர்தல் மேலாண்மை பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக வந்த தகவலுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மறுப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தான் ராஜினாமா செய்துவிட்டதாக யார் சொன்னது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டியும் மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்வாலும் உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு குறைந்தபட்ச கட்டணம் 6,503 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 17,021 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து மதுரைக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5,467 ரூபாயாக இருந்த நிலையில் 13,147 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு குறைந்தபட்ச கட்டணம் 4,521 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5,615 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவைக்கு சாதாரண கட்டணம் 4,966 ரூபாயாக இருந்த நிலையில் 16,496 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து சேலத்திற்கு சாதாரண கட்டணம் 4,088 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5,051 ரூபாயாகவும், கொச்சிக்கான சாதாரண கட்டணம் 4,840 ரூபாயாக இருந்த நிலையில் 18,071 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சாதாரண கட்டணம் 3,071 ரூபாயாக இருந்த நிலையில் 16,496 ரூபாயாகவும், ஹைதராபாத்திற்கான சாதாரண கட்டணம் 4,779 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 19,453 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமான டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேருக்கு எதிரான செம்மன் குவாரி வழக்கு. செம்மன் குவாரி வழக்கில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய மனு. போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள் என்று மனுதாரர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் கூட்டத்தொடர் நீட்டிக்கப்பட்டு ஏப்ரல் மத்தி அல்லது இறுதியில் மசோதா தாக்கலாகலாம் என்று கூறப்படுகிறது. நாட்டில் உரத்தட்டுப்பாடு குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தினார். விவசாயிகளுக்கு யூரியா, ATP உரத்தட்டுப்பாடு வராத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். நோயாளி கேட்கும் எண்ணிக்கையில் மட்டும் மருந்து வழங்கும் புதிய விதிமுறையை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மருந்தகங்களில் முழு அட்டை மாத்திரைகளை வாங்க நோயாளிகளை வற்புறுத்துவதை தடுக்கும் வகையில் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், பெண்கள் பாதுகாப்பில் திராவிட மாடல் ஆட்சி பல முன்னேற்றங்களை சாதித்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்ததாகவும், தற்போது சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு
ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லுச்ச, அண்ணா அடிக்காதீங்க அண்ணா வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் சொல்ல யார் கொடுத்தார்? டிஜிபிஏ கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு. மகளிர் உரிமைத் தொகை, இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் விளக்கினார். அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக திமுக கூட்டணி தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவல்லிக்கேணி டாக்டர் பெசன்ட் சாலையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் மனுவை சமர்ப்பித்து உறுதிமொழி ஏற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தற்போது 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மீண்டும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலில் ஏப்ரல் 5ஆம் தேதி ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் பிற கட்சித் தலைவர்களின் பிரச்சாரத்தால் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. காலை 9 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் நேர கோரிக்கையை தொடர்ந்து மாலை 4 மணி வரை தளர்வு வழங்கப்பட்டது. ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் மீண்டும் ஆலோசனை நடத்தி நேரத்தை மாற்றி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரம் செய்ய முடியும் என கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தேதி மற்றும் நேரம் மாற்றப்படுவது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று டெல்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாதமாகியும் வேட்பாளர் தேர்வில் முடிவு எடுக்க முடியாமல் சிக்கல் நீடித்து வந்தது. ஸ்கிரீனிங் கமிட்டி பலமுறை கூடினாலும் கருத்து வேறுபாடுகள் எழுந்ததால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் முக்கிய கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்க உள்ளனர். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 முதல் 3 வாரங்கள் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் டிரம்பின் அறிவிப்பு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. Hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. Regime change was
Not our goal. We never said regime change, but regime change has occurred because of all of their original leaders' death. They're all dead. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்ட கூட்டாளி நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப், ஈரான் தடை செய்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீட்டெடுக்க மற்ற நாடுகள் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் ஹோர்முஸ் விவகாரத்தில் தைரியம் காட்ட வேண்டும் எனவும், ஹோர்முஸ் நீரிணைக்கு சென்று அதை நேரடியாக கைப்பற்றி பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், ஈரானின் எண்ணெய் வளங்களை தாக்காமல் இருந்தது அந்த நாட்டின் முழுமையான பொருளாதார சரிவை தவிர்க்கவே எனவும் விளக்கினார். ஈரானில் ஆட்சி மாற்றம் தங்கள் இலக்கு அல்ல என்றாலும் அது நிகழ்ந்திருக்கிறது என்றும், புதிய தலைவர்கள் நியாயமானவர்கள் என்றும் கூறினார். முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் மீதான சுங்க வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் காரணமாக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து, அதன் பின்னணியில் பல்வேறு தொழில்துறைகளில் பயன்படுத்தப்படும் பெட்ரோ கெமிக்கல் மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக உற்பத்தி செலவுகள் உயர்ந்து ஜவுளி, பிளாஸ்டிக், மருந்து, வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல துறைகள் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் உள்நாட்டு தொழில்துறைக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் மீதான சுங்க வரியை மத்திய அரசு முற்றிலும் நீக்கியுள்ளது. அன்ஹைட்ரோஸ் அமோனியா, மெத்தனால், பினால், PTA உள்ளிட்ட பல முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் இந்த சுங்க வரி விலக்கு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கை இறுதியில் நுகர்வோருக்கும் விலை நிவாரணம் கிடைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலவை ஆய்வு செய்யும் பணிக்காக நாசாவின் ஆர்டமஸ் 2 திட்டம் மூலம் 4 விண்வெளி வீரர்களுடன் ஓரியன் விண்கலம் இந்திய நேரப்படி அதிகாலை 4:05 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த SLS ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று பயணத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த கமாண்டர் ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜெர்மி ஹான்சன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்வை நேரில் பார்த்த மக்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். விண்வெளி வீரர்கள் தங்கி பயணிக்கும் இந்த நவீன விண்கலம் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. நிலவில் தரையிறங்காமல் நிலவை சுற்றி வந்து பூமியின் ஆழமான விண்வெளி சூழலில் ஓரியன் விண்கலத்தின் செயல்பாடுகளை சோதிப்பதே இதன் முக்கிய இலக்காகும். இந்த விண்கலம் முதல் நாள் முழுவதும் பூமியின் சுற்றுப்பாதையை சுற்றி வந்த பின்னர் நிலவை நோக்கி செல்லும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் ஓரியன் விண்கலம் நிலவை சுற்றி வந்த பின்னர் பூமிக்கு திரும்பும் என்றும், இந்த பயணம் சுமார் 10 நாட்கள் நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டமஸ் 2வின் வெற்றியை தொடர்ந்து ஆர்டமஸ் 3 மூலம் நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடியை தணிக்க ரஷ்யா வழங்கிய எரிபொருள் உதவிக்கு கியூபா அரசு நன்றி தெரிவித்துள்ளது. கியூபா அதிபர் மிகுவெல் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் எண்ணெய் கப்பல் குழுவிற்கு நன்றி தெரிவித்தார்.
சுமார் 7 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கியூபாவிற்கு வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்திய நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த முக்கிய எரிபொருள் விநியோகம் கிடைத்துள்ளது. மனிதாபிமான காரணங்களுக்காக இந்த கப்பலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த எண்ணெயை முழுமையாக சுத்திகரித்து மக்களுக்கு விநியோகிக்க 25 முதல் 35 நாட்கள் ஆகும் என கியூபா தெரிவித்துள்ளது. IPL தொடரில் இன்றைய 6வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரன்பீர் கபூர் நடிக்கும் ராமாயணா படத்தின் டீசர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் யாஷ், சாய் பல்லவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.